ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அன்பான ஆண்டவரே, இதோ இந்த இனிய காலை பொழுதிலே திருவாளர் கண்ணன், திருமதி சத்யா இவருடைய பிள்ளைகள் சாயிசு மற்றும் உற்றார் உறவினர்களுக்கு இந்த புதிய வீட்டை கட்டி கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் இன்று இந்த வாயில் நிலையை உயர்த்தி இருக்கிறார்கள். எனவே ஆண்டவர் தாமே இந்த வீட்டையும் இவருடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் இவருடைய தொழிலையும் எல்லாரையும் அபரிவிதமாக ஆசீர்வதிக்க ஆண்டவரே நீரே அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. நாம் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை. வாயில் நிலைகளே உயர்ந்து நில்லுங்கள். மீண்டும் சொல்லுவோம். வாயில்களே நீ உயர்ந்து நில்லுங்கள். மண்ணுலகம் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை, நிலமுலகம் அதில் வாழ்வனமும் அவருக்கே சொந்தம். வாயில்களே உயர்ந்து நில்லுங்கள். ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார், ஆறுகள் மீது அதை நிலை நாட்டினவரும் அவரே. வாயில்களே உயர்ந்து நில்லுங்கள். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே, யாக்கோப்பின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. வாயில்களே உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ, வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர், இவரே போரில் வல்லவரான ஆண்டவர். வாயில்களே உயர்ந்து நில்லுங்கள். மன்றாடுவோமாக. அனைத்தையும் படைத்தவரும் பரமதந்தையே, உமது பிள்ளைகளாய திருவாளர் கண்ணன், திருவாளர் திருமதி சத்யா, இவருடைய மகன் சாயுசு இவர்களை நாங்கள் நினைவு கூர்ந்து நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த குடும்பத்தையும் இவருடைய பிள்ளைகளையும் இந்த வீட்டையும் இவருடைய விவசாயத்தையும் தொழிலையும் ஆசீர்வதித்தருளும். உமது பராமரிக்கும் பிரசனத்தை நாங்கள் என்றும் கண்டுணர்ந்து வாழ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டுக்கொட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராய் இருப்பார். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர். நானே வாயில். என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவார், வெளியே வருவார், மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வார். திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் இன்றி திருடர் வேறு எதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெரும்பொருட்டு, அதுவும் நிறைவாக பெரும்பொருட்டு வந்துள்ளேன். நல்ல ஆயனானே. நல்ல ஆயர் தம் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நாம் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை. ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, உமது திருப்பெயரால் எழுப்பப்பெறும் இவ்வீட்டிற்கு நீர் என்றும் துணையாயிருந்து தீமைகள் அனைத்திலுமிருந்தும் இவர்களை காத்துருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, உமது அருளால் இவர்கள் ஆரம்பிக்கும் இந்த திருப்பணி தொடர்ந்து நடைபெற்று முடிவு பெறவும் பணியாட்கள் பொறுப்புடனும் ஆபத்து இன்றியும் பணிபுரிய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, இவ்வீட்டில் எளிய கட்டிடம் கட்டுவோர் காண்போர் இதில் வாழ்வோர் அனைவரிடத்திலும் மறுமுலக வீட்டு நினைவை உருவாக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, உமது பிள்ளைகள் திருவாளர் கண்ணன், திருமதி சத்யா, சாயிசு இவர்கள் வீட்டிற்கு நீரே ஆறுதலும் தேர்தலுமாக இருந்து இவர்களை காத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மன்றாடுவோமாக. எங்களை அன்பு செய்யும் தந்தையே, எங்கள் முன் நிற்கும் இந்த வாயில் நிலைகளை ஆசீர்வதித்தருளும். இந்த நிலைகள் என்றும் தீமையிலிருந்து காத்திட உம் தூதர்களுக்கு கட்டளையிட்டருளும். இந்த வாயில் வழியாக நுழைபவர் வெளிவருபவர் அனைவரும் உம் திருமகனின் அன்பு, அமைதி, நீதி போன்ற பண்புகளுக்கு சான்று பகிர தூண்ட பெறுவார்களாக. இன்று இவர்கள் ஆரம்பிக்கும் நற்பணியை தொடர்ந்து நடத்த அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, எங்கள் அன்றாட உணவை இங்கு எங்களுக்கு தாரும்.
பெரியதா குற்றம் செய்வரை நாங்கள் மதிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்கு பேறு பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் இந்த வீட்டையும் இந்த வாயில் நிலையையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவாராக. புனித வணக்க அந்தோணியாரே, புனித வணக்க அந்தோணியாரே, புனித வணக்க அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்.